Hi friends, welcome to Kitchen Queen. இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் பூஸ்ட் எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டிலே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். 90% கடையில் வாங்குகிற பூஸ்ட் மாதிரியே இருக்கும். இது வந்து ரொம்ப நம்ம செலவும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ரொம்ப குறைவான செலவில் நம்ம செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் எடுத்திருக்கோம். இந்த பாதாமை வந்து தோல் உரிக்கணும். அதனால் நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். அதனால் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சோம்னா தோலை வந்து நம்ம ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். அதனால் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு. தோலை உரித்தோடனே நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு துணிலையோ போட்டு நல்லா காய வச்சுருங்க. 50 கிராம் சர்க்கரை, 12 பாதாம், உரித்து வச்ச பாதாம், 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன், மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், பனங்கற்கண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 50 கிராம் சர்க்கரையை அதில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இதை வந்து கேரமல் பண்ணணும். அதனால் நல்லா அந்த பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக கேரமல் ஆகி வரும். இது வந்து ரொம்ப ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் சிம்லே வைங்க. பாருங்கள், இது அப்படியே சர்க்கரை வந்து அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வைக்கணும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டே வருது. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். நல்ல கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும். உங்களுக்கு நம்ம வந்து இந்த கேரமல் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு கலர் வந்து பூஸ்ட்க்கு அந்த மாதிரி கலர் வரும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து கேரமல் பண்ணி நம்ம போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அப்படியே சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த கேரமல் பண்ணதை வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இது நல்லா செட்டாகி ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பேனை நல்லா காய வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா பாதாம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூஸ்ட் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் பாதாமை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இப்போ 2 ஸ்பூன் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த கோதுமை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கோதுமை மாவு வந்து பச்சைத்தன்மையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வயிறு வலிலாம் வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி பச்சையாக இருக்கக்கூடாது. கோதுமை மாவு வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். நீங்கள் அதுக்காக கரிகவும் விட்டுறக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கேரமல் பண்ணி கொட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா தட்டில், பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா காஞ்சி செட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா உடச்சிக்கலாம். உடச்சி மிக்சியில் போட போகிறோம். அதனால் உடச்சிக்கலாம். அழகாக உடைக்க வந்துடும். இது கையிலே நம்ம உடைச்சாலே உடைக்க வந்துடும். இப்போ வந்து நம்ம அந்த கேரமல் பண்ணதை வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டோம். அது கூடவே நம்ம அந்த பாதாமையும் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கோதுமை மாவு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருந்தீங்களா அதுவும் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக, ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக போட்டால் போதும். போட்டுட்டு அதையும் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வந்து பால் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். இது வந்து 3 ஸ்பூன் அளவு பால் பவுடர் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மோரோவர் நம்ம பூஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் இருக்குது. பாருங்கள், பூஸ்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கலர் கூட அது மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் அளவு பனங்கற்கண்டு போட்டு இதை வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். பனங்கற்கண்டு கடைசியில் ஏன் சேர்க்குறோன்னா, இப்போ நம்ம பூஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த சக்கரை மாதிரி தென்படுற மாதிரி இருக்கும். அந்த இது வரத்துக்காக தான் நம்ம பனங்கற்கண்டை போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹோம்மேட் பூஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.